பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சட்டத்தரணி விஜிதகுமாரவினால் எழுதப்பட்ட பிணை தொடர்பான சட்டம் எனும் சட்ட நூல் வெளியீடு மற்றும் அது குறித்த கலந்துரையாடல் நிகழ்வில் உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கூதாகுட நேற்று கலந்து கொண்டார். தமது உத்தியோகபூர்வ கடமைகளை செய்வதற்காக ஒரு நாளைக்கு ஒரு பேனா தீர்ந்து போகும் வரை எழுதும் நீதவான் இன்றும் இந்த நாட்டில் இருந்திருக்கின்றார்கள். ஒரு பால் பாயிண்ட் பேனா தீர்ந்து போகும் வரை கோடு வரைந்தால் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் வரை வரைய முடியுமா? தான் எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் மிகவும் உணர்திறன் மிக்க ஒரு தீர்மானமே ஒரு சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதா இல்லையா அல்லது விளக்குமறையில் வைப்பதா இல்லையா என்பதாகும். எனவே இதனை மிகவும் ஆழமாக ஆராய்ந்து தமக்கு கிடைத்துள்ள மிக குறைந்த கால அவகாசத்திற்குள் துல்லியமாக எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமாகும். அவர்களுக்கு அந்த நேரத்தில் மனதில் தோன்றும் விடயங்கள், அவர்கள் முன்வைக்கப்படும் சமர்ப்பணங்கள், அவர்கள் முன்னுள்ள ஆவணங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும் விடயங்கள் ஆகிய அனைத்தையும் மிக குறுகிய நேரத்தில் ஆராய்ந்தே அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியுள்ளது. அந்த தீர்மானத்தை பொதுமக்கள் என்ற ரீதியில் ஏற்றுக்கொள்ளவும் முடியும், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்க முடியும். ஏனென்றால் பொதுமக்களும் இதனை இவ்வாறான ஒரு கண்ணாடியூடாக பார்ப்பதில்லை, வெறும் லென்ஸ் மாத்திரமுள்ள ஒரு கண்ணாடியூடாக பார்ப்பதில்லை, ஒரு டின்டென் கிளாஸ் ஊடாகவே பார்க்கின்றார்கள். எனவே எங்களை மிகவும் இலகுவாக தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம்.